நாவல் தலைப்பு கடைசி இரவு. அத்தியாயம் 1. புதன்கிழமை இரவு. நகரத்தை ஒரு கனத்த மழை ஆட்கொண்டிருந்தது. அதிகாலை 3 மணி. இன்ஸ்பெக்டர் கருணாகரனின் தொலைபேசி அலறியது. அவர் மழை சத்தம் மற்றும் தூக்க கலக்கத்துடன் அழைப்பை ஏற்றார். மறுமுனையில் அவரது உதவியாளர் பாலாஜி பதட்டத்துடன் பேசினார். சார், ஒரு கொலை. கோடீஸ்வரத் தொழிலதிபர் கோவிந்தன் அவரது பென்ட் ஹவுஸில் இறந்து கிடக்கிறார். கருணாகரன் விரைவாக உடையணிந்து நகரின் மிக ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்பிற்குச் சென்றார். 30வது மாடியில் இருந்த கோவிந்தனின் வீடு கண்ணாடிச் சுவர்களுடன் நகரத்தின் இரவை பார்த்தபடி இருந்தது. ஆனால் உள்ளே அமைதி உறைந்திருந்தது. ஹாலில் இருந்த பர்ஷியன் கம்பளத்தின் மீது 60 வயது கோவிந்தன் சாய்ந்த நிலையில் கிடந்தார். கழுத்தில் ஒரு சிறிய ஆனால் ஆழமான காயம். அறையின் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் செயல்பட்டிருந்தன. கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன. இது பூட்டிய அறைக்குள் நடந்த கொலை என்ற சவாலை முன்வைத்தது. சந்தேகத்துக்குரிய முதல் நபர்கள் கோவிந்தனின் இளம் மனைவி மீனா, அவசரமாக அழைக்கப்பட்ட அவரது வணிக பங்குதாரர் சுரேஷ் மற்றும் நிரந்தரமாக அங்கேயே தங்கியிருக்கும் பாதுகாவலர் குழு. கருணாகரன் மேசையைச் சுற்றி நடந்தபோது கீழே கிடந்த ஒரு சிறிய பளபளப்பான பொருளைக் கண்டார். அது உடைந்த சங்கிலியுடன் கூடிய ஒரு பழங்கால வெள்ளி லாக்கெட். அது கோவிந்தனுடையது அல்ல. அது யாரால், ஏன் அங்கே போடப்பட்டது? கோவிந்தனின் கடைசி இரவு குறித்த மர்மம் அந்த லாக்கெட்டில் தொடங்கியது. அத்தியாயம் 2. விசாரணை அடுத்த நாள் காலை தீவிரமடைந்தது. கோவிந்தனின் உடலில் தற்காப்புக்கான எந்த காயங்களும் இல்லை. அவர் கொலைகாரனை தெரிந்திருக்க வேண்டும். மீனா, கோவிந்தனை விட 30 வயது இளையவர். அவர் கண்ணீருடன், நேற்று இரவு 11 மணிக்கு நான் உறங்கச் சென்று விட்டேன். அதன் பிறகு என்ன நடந்தது என்று தெரியாது என்றார். அவரது பேச்சு உண்மையைப் போல இருந்தாலும் அவர் கோவிந்தனின் சொத்துக்களில் பாதிக்கு வாரிசு என்பது கருணாகரனுக்கு தெரியும். வியாபார பங்குதாரர் சுரேஷ் கோவிந்தன் சமீபத்தில் ஒரு பெரிய நிலப்பேரத்தில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தன்னை வெளியேற்றப் போவதாக கூறியதாக ஒப்புக்கொண்டார். சுரேஷுக்கு கோவிந்தன் மீது ஒரு பெரிய கோபம் இருந்தது. ஆனால் கொலை நடந்தபோது அவர் வீட்டிலேயே இருந்ததாக அவரது மனைவி உறுதிப்படுத்தினார். பாலாஜி பாதுகாவலர் குழுவை விசாரித்தான். அவர்கள் அனைவரும் இரவு முழுவதும் தங்கள் நிலைகளில் இருந்ததாக உறுதியளித்தனர். அப்படியானால் கொலையாளி உள்ளே நுழைந்தது எப்படி? கருணாகரன் மீண்டும் சம்பவ இடத்திற்கு திரும்பினார். அவர் கண்ணாடிச் சுவர்களை ஆய்வு செய்தார். கோவிந்தன் 1 மணி நேரத்திற்கு ஒரு முறை தனது அலுவலக அறைக்குச் சென்று இரவில் ஒரு குறிப்பிட்ட கோப்பை சரிபார்க்கும் பழக்கமுடையவர் என்று பணிப்பெண் கூறினார். கொலைகாரன் அந்த பழக்கத்திற்காக காத்திருந்திருக்க வேண்டும். லாக்கெட். கருணாகரன் அதனை விசாரித்தபோது அது சுமார் 40 ஆண்டுகள் பழமையான கைவினைப் பொருள் என்றும் அதற்கு அதிக விலை மதிப்பில்லை என்றும் தெரிந்தது. அதன் உள்ளே ஏதோ ஒரு பழைய புகைப்படம் இருந்ததற்கான தடயங்கள் இருந்தன. ஆனால் அது காணாமல் போயிருந்தது. லாக்கெட் கொலையாளிக்கு சொந்தமானது அல்ல. அது ஒரு நினைவூட்டல் அல்லது எச்சரிக்கை. அது கொலை நடந்த அறையின் இரகசிய திறவுகோலாக இருக்கலாம் என்று கருணாகரன் யூகித்தார். அத்தியாயம் 3. லாக்கெட்டின் வடிவமைப்பை வைத்து கருணாகரன் நகரின் பழமையான நகைக்கடை ஒன்றை தொடர்பு கொண்டார். அந்த கடைக்காரர் அந்த லாக்கெட்டை 40 வருடங்களுக்கு முன் கோவிந்தனே தனது முதல் காதலிக்கு வாங்கியதாக நினைவு கூர்ந்தார். அந்த காதலியின் பெயர் கௌசல்யா. அவளை கோவிந்தன் பணத்திற்காக கைவிட்டு விட்டார். கௌசல்யா சில ஆண்டுகளுக்கு முன்பே மறைந்துவிட்டதாகவும் அவருக்கு ரமேஷ் என்ற மகன் இருப்பதாகவும் தெரிய வந்தது. ரமேஷ் வேறு யாரும் இல்லை. அவர்தான் கோவிந்தனின் தனிப்பட்ட உதவியாளர், எப்போதும் அவரது நிழலாக இருந்தவர். கருணாகரன் அதிர்ச்சியடைந்தார். கொலைகாரன் வெளியில் இருந்து வரவில்லை. அவன் கோவிந்தனின் மிக நெருக்கமான நம்பிக்கைக்குரியவர். ரமேஷின் நடத்தை மற்றும் அவருடைய கடந்த காலத்தை மறுபரிசீலனை செய்தார். கடந்த சில மாதங்களாக ரமேஷ் கோவிந்தனுக்கு மிகவும் விசுவாசமாக இருந்திருக்கிறார். ஆனால் ஒரு விசுவாசமான உதவியாளர் ஒரு லாக்கெட்டை ஏன் தவறவிட வேண்டும்? அந்த லாக்கெட் வேண்டுமென்றே அங்கே போடப்பட்டது என்பதை கருணாகரன் உணர்ந்தார். அது கோவிந்தன் தனது கடந்த காலத்தை திரும்ப பார்க்க வேண்டும் என்பதற்காக விடப்பட்ட ஒரு பழிவாங்கும் குறி. கொலை இரவில் கோவிந்தன் வழக்கம் போல் அலுவலக அறையில் இருந்தபோது ரமேஷ் அவருக்கு ஒரு பானத்தை கொடுத்திருக்க வேண்டும். அதில் மயக்க மருந்து கலந்திருக்கலாம். அதனால்தான் கோவிந்தனால் தற்காத்து கொள்ள முடியவில்லை.
மயங்கிய நிலையில் இருந்த கோவிந்தனை கத்தியால் குத்திய பின் ரமேஷ் லாக்கெட்டை அவர் அருகிலேயே போட்டுவிட்டு சாவியை வைத்து கதவை பூட்டி லிஃப்ட் வழியாக கீழே சென்று விட்டான். அவன் எப்போதும் அந்த கட்டிடத்தில் இருந்ததால் அவன் நடமாட்டம் யாரும் கவனிக்கவில்லை. ரமேஷ் தான் கொலையாளி என்பதை இன்ஸ்பெக்டர் உறுதி செய்தார். மீனா மற்றும் சுரேஷ் மீதான சந்தேகம் முற்றிலும் விலகியது. இது பேராசைக்கான கொலை அல்ல, இது உடைந்த இதயத்துக்கான, கைவிடப்பட்ட காதலுக்கான பழிவாங்கல். அத்தியாயம் 4. மறுநாள் மாலை ரமேஷை அவரது வீட்டில் சந்தித்தார் கருணாகரன். அறையில் ஒளி குறைவாக இருந்தது. ரமேஷ் அமைதியாக காபி குடித்துக் கொண்டிருந்தார். உங்கள் காபி பழக்கத்தை மாற்றிக்கொள்ளாதீர்கள் ரமேஷ் என்று ஆரம்பித்தார் கருணாகரன். ஒருவர் தனது தினசரி பழக்கங்களை மாற்றும்போதுதான் சந்தேகம் எழுகிறது. ரமேஷ் நிமிர்ந்து பார்த்தார். எனக்கு என்னை பற்றி எந்த பழக்கமும் இல்லை சார். ஆனால் கோவிந்தனுக்கு இருந்தது. இரவு 1 மணிக்கு பின் ஒரு கோப்பை காபி குடிக்கும் பழக்கம். அவருக்கு நீங்கள் கொடுத்த காஃபியில் மயக்க மருந்து கலந்திருந்தது இல்லையா? அதற்கு பிறகு கழுத்தில் ஒரு குத்து. அது எளிதான வேலைதான். ரமேஷ் கண்களில் ஒரு பெரிய சோகம் பரவியது. அந்த கோழை என் அம்மாவை காதலித்தார். பணத்திற்காக அவளை கைவிட்டு விட்டார். அவள் பல ஆண்டுகள் தனியாக தவித்தாள். பிறகு நோய்வாய்ப்பட்டு இறந்தாள். கடைசி நேரத்தில் அவர் பெயரை கூட உச்சரிக்கவில்லை. அவர் எனக்கு தந்த வேலை, என் அம்மாவின் வாழ்க்கையை சிதைத்தவர், என் முன் இருப்பதை தினசரி காணும் ஒரு தண்டனை. கருணாகரன் தன் பாக்கெட்டில் இருந்து லாக்கெட்டை எடுத்து மேசையில் வைத்தார். இது உங்கள் அம்மாவுடையது. நீங்கள் இதை விட்டு சென்றபோது நீங்கள் கோவிந்தனின் மரணச் செய்தியை பழைய காதலுக்கு அனுப்ப விரும்பினீர்கள் இல்லையா? ரமேஷ் அமைதியாக தலையசைத்தார். அவர் கண்ணிலிருந்து ஒரு துளி கண்ணீர் அந்த லாக்கெட்டின் மீது விழுந்தது. சட்டத்தின் முன் குற்றத்துக்கு பழிவாங்குதலும் குற்றமே ரமேஷ். ஆனால் உங்கள் அம்மாவின் வலி எனக்கு புரிகிறது என்றார் கருணாகரன். ரமேஷ் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் சரணடைந்தார். விடியற்காலைக்குள் அறிக்கை தயாரிக்கப்பட்டு வழக்கு முடிவுக்கு வந்தது. கருணாகரன் தனது அலுவலகம் திரும்பினார். மீண்டும் மழை பெய்யத் தொடங்கியது. அறையின் வெளிச்சத்தை அணைத்துவிட்டு ஜன்னல் அருகே நின்றார். கடைசி இரவு என்பது கோவிந்தனுக்கு மட்டுமல்ல, அது ரமேஷுக்கு அவரது இயல்பான வாழ்க்கையின் கடைசி இரவு. ஒரு லாக்கெட், ஒரு பழைய காதல் மற்றும் ஒரு கோடீஸ்வரனின் பேராசை எல்லாம் அந்த மழைக்கால இரவில் முடிவடைந்தது. இந்த நகரத்தில் ஒவ்வொரு பெரிய மனிதனுக்கு பின்னாலும் புதைக்கப்பட்ட ஒரு ரகசியம் எப்போதுமே உள்ளது. அது ஒரு நாள் வெளிவந்தே தீரும் என்று அவர் மனதிற்குள் நினைத்து கொண்டார்.